ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். குரும் நாம்னா மஹிம்னாச்ச சங்கரோ யோ விராஜதே ததீயாங்கிரி கலத்ரேனு கணாயாஸ்து நமோ நமः. ஸ்ருதிஸ்மிருதி புராணாலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கருணைக்கு ஆலயமா இருக்கார். அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணது. குரு நாம்னா மஹிம்னாச்ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேரோடு சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பெரியவா சொன்னா. அந்த மாதிரி நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியா கொடுக்கறதுக்கு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும், மனுஷ பிரயத்னம் ஈஸ்வரிய பிரார்த்தனை எல்லாரும். ஜெய ஜெய சங்கர் ஹர சங்கர். நமः பார்வதி பதயே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம். சர்வஜன திருமூர்த்திகளுக்குள்ள சர்வஜன பரமேஸ்வரன் தான் இருக்கார். அதனால சர்வஜனான ஒரு பிள்ளை இருந்தா ஒரு சொன்னா சர்வஜன் என்னத்தை சர்வஜன் கிடையாது. அதனால நானே தான் உங்களுக்கு குழந்தை வர போறேன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டார் சொன்னத. சங்கரனே அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணதுனால அந்த குழந்தைக்கு சங்கரன் தெரிவித்தா அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கலாம். ஆனால் அந்த சம்பிரதாயம் சங்கரனே உதாரணம் பண்ணேங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அந்த பிறந்த நாளுடைய பேரை சின்ன வைக்கிறவர்னு சொன்னேன். அந்த தேசத்துல இந்த பழைய காலத்துல இப்ப ராஜாக்கள் மாதம் பாக்கி இருக்குது, அது நட்சத்திரம் இருக்கு. ஆனா இந்த திதி வந்து சொன்னேன் வைசாகத்துல பஞ்சமின்னு சொன்னேன். இந்த சம்ஸ்கிருத பாஷையில எல்லா சாஸ்திரமே ஸ்லோகமா தான் இருக்கு. வைத்தியம் ஸ்லோகமா இருக்கு, டிக்ஷனரி ஸ்லோகமா இருக்கு, எல்லாம் அப்புறம் இருக்கு. டிக்ஷனரி ஞான ஸ்லோகமா கூட அவங்க இருக்கும். தமிழ் டிக்ஷனரியும் பாட்டு தான், சமஸ்கிருத டிக்ஷனரியும் பாட்டு தான். எல்லாம் அது நிகழ்வுன்னு பேர் தமிழ்ல இருக்கிறது. சுங்கர நிகழ்வு சமஸ்கிருதம் நிகழ்வு போதும் சமஸ்கிருதம் தான் நிகழ்வுன்னு பேர். இந்த அமரா நிகழ்வுன்னு பேர். அந்த நிகழ்வுலாம் தமிழையும் சமஸ்கிருதியும் எல்லாம் பாட்டு தான் ஸ்லோகம் தான். எல்லாம் ஸ்லோகமாக்கெல்லாம் பாட்டுக்கலாம். டிக்ஷனரி கூட ஸ்லோகமா இருக்கட்டும். கணக்கு புத்தகம் எப்படி ஸ்லோகமா இருக்கிறது, கணக்கு போடுறது பதில் சொல்றது அதெல்லாம் அப்படி. கணக்கு புத்தகம் உங்களுக்கு முக்கிய ஸ்லோகம். கணக்கு புத்தகம் ஸ்லோகம்னா நம்பர் எப்படி ஸ்லோகத்தில் சேர்த்துக்கிறது, எழுத்து வேணா பதம் வேணா ஸ்லோகத்தில் சேர்க்கலாம், நம்பர் எப்படி ஸ்லோகத்தில் சேர்க்கறது அப்படின்னு அவருக்கு சந்தேகம் இருந்தது. அதுக்காக இந்த ஜோசியங்கள்லாம் கணக்கில் வேணா ஜோசியம் வராது. ஏன்னா ஜோதிஷ் சாஸ்திரத்துல கணித சாஸ்திரம் கூட வேண்டாம். கணிதஸ்கந்தம்னு திருஸ்கந்தம்னு ஒரு ஜோதிஷத்துல அது அஷ்டாமி ஒன்றும் அஷ்டவதி ஒன்றும் மேத்தமேட்டிக்ஸ் ஒன்று, இது மூணு சேர்ந்துதான் ஜோதிஷாஸ்திரம்னு சொல்லு. ஹோராஸ்கந்தம் கணிதஸ்கந்தம் இந்த மாதிரி இந்த கணிதத்துல எல்லாம் ஸ்லோகமா வந்துட்டா அப்புறம் எண்ணிக்கை எப்படி சேர்க்கறது ஸ்லோகத்துல அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அதுக்காக இந்த ஜோசியம் கணக்கோட ஜோசியம் பார்க்கிறவ எல்லாரும், கணிதசாஸ்திரம் படிச்சு ஜோசியம் சொல்றவ எல்லாரும், அல்லது பஞ்சாங்கம் கிடைக்கிறவ எல்லாரும் அதுக்கு ஆதாரமான புத்தகங்கள்ல ஒரு சங்கேதம் வச்சுருக்காங்க. அதுக்கு சபயாதி சங்கியன்னு பேரு ஜோதிஷாஸ்திரத்துல. இந்த கடமையா செஞ்சீங்கன்னா ஒன்றும் புரியலையே. கா முதல் 9 எழுத்துக்கு 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு கணக்கு வச்சுக்கணும். கா முதல் 9 எழுத்து இருந்ததுனால் எந்த எழுத்து வருதோ அது கா 2 அர்த்தம், கான்னா 4 அர்த்தம், கா 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 கா, ஞான்னா 5 அர்த்தம், ஜா சா ஜா ஜா ஞா ஜா சா ஜா ஜா வரைக்கும் கா முதல் கொண்டு 9 எழுத்து வந்ததுன்னா இந்த எழுத்துக்கு எடுத்ததுதான் 1 2 3 4 அர்த்தம். ராதி நவ காமதுல 9 எழுத்துக்கு 1 2 3 4 அர்த்தம். ராதி பஞ்ச பாபா பாபா இது 1 2 3 4 5 அர்த்தம். யாத்யஸ்தவ் யா ரா லா வா ஷா ஷா சா அது வரைக்கும் யாமது இந்த எழுத்துக்குள்ள எது வந்தாலும் அதுக்கு 1 2 3 4 5 எழுத்துன்னு அர்த்தம். அப்படின்னு எந்த இடத்துல எந்த எழுத்து வரலாமோ சில இடங்கள்ல அர்த்தங்கள் வேற இன்னொரு அர்த்தம் கூட துணிக்க முடியாத பதங்களா சேர்த்து வச்சு இந்த சங்கீதத்துல மேலக்கத்தாராகத்தையும் அந்த கணக்கு வச்சுதான் இந்த ஒவ்வொரு ராகத்துக்கும் 72 மேலக்கத்தானது. இந்த மேலக்கத்தாரத்துக்கு பேரெல்லாம் இந்த 1 2 3 4 72 வரதுக்கு இந்த எழுத்துக்களை வச்சு இன்னொரு அர்த்தம் கொடுக்க முடியாது பண்ணி அப்படிதான் அந்த கணக்கு வச்சிருக்காங்க. சில வரைக்கும் இந்த வெங்கடவசியின் ஒரு சம்பிரதாயம், வெங்கடவசியினுடைய ஒரு சம்பிரதாயத்துல அந்த கடமையா செஞ்சிருக்காருன்னா மேலக்கத்தாராங்களுக்கு பேர் வச்சிருக்காரு. அந்த மாதிரி கணக்குல ஆச்சாரியால் பிறந்தது எத்தனாவது மாசம்? சாந்திரமானபடி சைத்திரம் வைசாகம் 2வது மாசம். அப்புறம் பட்சம் சுக்ல கிருஷ்ண முதல் பட்சம், திதி 5வது திதி. 2 1 5 அப்படின்னு அர்த்தமாச்சு. 2 1 5 சொன்னா இந்த கணக்குல காஜனவா டாஜனவா பாதி பஞ்சா யாத்தியத்துவங்கிற கடமையாதி சங்கையில அங்கானாம் வாமதோபதி எண்ணிக்கையை கொடுக்கிற எழுத்துக்கெல்லாம்
சாமானிய எழுத்துக்களை காட்டிலும் கொஞ்சம் ஒரு மாறுதல் இருக்கணும், அப்பதான் அடையாளம் தெரியும். அதுக்காக தலகைகளை கணக்கு பண்ணிக்கணும். தலகையை கணக்கு பண்ணிக்கிறது இன்னொரு இடத்துல சொல்லிருக்கா, பகவத்கீதையோட இடத்துல சொல்லிருக்கா, ஆச்சாரியர் சொல்லிருக்கிறத. இந்த ஆசனம் எப்படி போட்டுக்கிறது, தவம் பண்றப்போ ஆசனம் எப்படி போட்டுக்கிறதுங்கிறது கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு. சேலா ஜனகுஷோத்தரம் அப்படின்னு பகவத்கீதையில இருக்கு. சேலா ஜனகுஷம் இதுக்கு ஆச்சாரியர் பாஷ்யம் இருக்கா, கீதா பாஷ்யம், கீதா பகவத்கீதை பாஷ்யம் இருக்கா. சேலா ஜனகுஷோத்தரம்னா சேலம்னா துணி, அஜினம்னா தோல், மாந்தோலோ அல்லது புலித்தோலோ, குஷம்னா கர்ப்பத்தில்லு. சேலம் அஜனம் குஷம் இது மூணையும் போட்டு அது மேல உட்காந்து ஜபம் பண்ணணும். அப்படி முதல்ல இருக்கிற கணக்கை பார்த்தா அந்த துணியை விட்டுக்கிறது முதல்ல, அது மேல குறை போட்டுக்கிறது, அது மேல தப்பை போட்டுக்கிறது. அப்படி இருந்தாலும் அது தலைகீழ மாற்றணும்னு ஆச்சாரியர் தலைகீழ் பகவான் தலைகீழ மாற்றணும்னு ஆச்சாரியர். கடைசியில தப்பை போட்டுருந்தா உட்காந்துட்டுலாம் எங்கேயானும் அது கொஞ்சம் அஜாக்கிரதையா அண்டன் அசிச்சுனா காலுக்கு சக்தி தானே எந்த ஊர்ல இருக்குமோ அந்த ஊர்ல உட்காந்துருவோம். என்ன காரியம் எங்க போய் என்ன காரியம் பண்ணி ஆகணும் அப்படின்னு. அதனால முதல்ல போயிட்டு இருக்கணும். இதுக்கெல்லாம் பணத்துடைய ஒரு அவசியமே இல்லாம மனுஷாவுக்கு சகாயம் கொடுத்துருக்கானா, மனுஷாவுக்கு சம்பளம் கொடுத்துருக்கானா பணம் ஒன்றும் ஜாஸ்தியா அவ்வளவுதான். அங்கன்னா எண்ணிக்கையை சொல்ல முடியாத எழுத்துக்கள் வரப்போ அது தலகை வச்சுக்க வேண்டியது. உதாரணம் இப்ப கவி சொல்லிருக்க, ஆச்சாரியார் எத்தனை வருஷம் இருந்தார், ஆச்சாரியாருக்கு ஒரு புண்ணிய ஸ்லோகம்னு ஒவ்வொருத்தரும் ஆச்சாரிய பரம்பரை ஒரு புண்ணிய ஸ்லோகத்துல மகேஷாம் சஜ்ஜாத மதுரம் உபதிஷ்ட அத்யனய மகாமோக சந்த பிரதமரதி ஷண்முத குரு பலேஸ்வஸ்மின் ஸ்வாயுஷ்யபி சரச்சராப்தேபி கலேஹே வீர்யே லத்தாட்சிணி அதிவிருஷஸ்தித ஏகாதசி பரே அப்படின்னு ஒரு புண்ணிய ஸ்லோகம். ஒரு கவி அவருடைய அபிப்பிராயத்தை ஆச்சாரியர் இந்த வருஷத்துல போதார். ஆச்சாரியர் இந்த வருஷத்துல அவருடைய ஒரு ஆராதனை இந்த வருஷத்துல ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றப்போ ஆச்சாரியோட வயசு எவ்வளவுன்னு சொன்னார். மகேஷம் சஜ்ஜாத மதுரம் உபதிஷ்ட அத்வயனய அதிகம் வேதத்துக்கு உபனிஷத்துக்கு சாஸ்திரத்துக்கு நிறைய இருந்தாலும் பரம மதுரமான பாஷ்யத்திலிருந்து அனுகிரகம் பண்ணது ஆச்சாரியார். மதுரம் உபதிஷ்ட அத்வயனய அத்வைத அனுபவம் வந்ததுக்கு கூட பரமசமா இருக்கும், பரமானந்தமா இருக்கும், எல்லாருக்கும். அத்வைத சாஸ்திரம் வாசிக்கிறதுவே அந்த மதுரம் இருக்கு, பாஷ்யம் பிரசன்ன கம்பீரம் ஆச்சாரியோட இருக்கும். மதுரம் உபதிஷ்ட அத்வயனய மகாமோகத்வாந்த பிரசமன ரவி. எல்லாருக்கும் மோகம் பிடிச்சிருக்க பாஷ்யம் என்ன வாசிச்சுருக்கோம்னா அந்த சமயத்திலேயாவது அனுபவம் போராட்டம், அந்த சமயத்திலேயாவது எல்லா மோகங்களும் எல்லா இருட்டும் அப்படியே இந்த சூரியன் போல மகாமோகத்வாந்த பிரசமன ரவி சூரியனை போல அப்படி இப்படியே அந்த இருட்டு சந்தேகங்கள்லாம் காணாத படிச்சுட்டு இருக்க மாட்டோம். அதனாலதான் லோகத்தை ஆச்சாரியால் பாசமா திரும்ப விடமாட்டேங்கிறான் லோகம் முழுக்க. நம்ம பரம்பரையா சிஷ்டால இருக்கிற சம்பிரதாய பிரகாரமாக்கி விடட்டும். எந்த தேசாந்திரங்களையும் ஏதாவது தத்துவம் செய்யணும்னா ஆசிரியர் பேசி வாசிக்க தேசாந்திரம் இருக்க கூட இவருக்கு அனசியாளர்களோட கூட உச்சியில் உண்டாருனால அவர் வாசிக்காங்க. மகாமோகத்வாந்த பிரசம குரு பலேஸ்வஸ்மின் ஸ்வாயுஷ்யபிச்ச விருத்தியே ரக்தாட்சணி. ஆச்சாரியார் அங்கிருந்து கடைசியில் அவருடைய புண்ணியவன் எதுன்னு இதை நான் சொன்னது அவதாரத்துக்காக சொல்ல வந்தேன். இப்போ அவருடைய புண்ணியவன் எதுன்னு சொல்றப்போ சுஸ்மின் பலே எங்க லயத்தடைஞ்சான் ஆத்மஸ்வரூபமான தன்னுடைய ஸ்வரூபமான பலம் தானே தான் பலம். பலம்னா எல்லாத்துக்கும் நம்ம ஜென்மத்துக்கு என்ன பலம், ஜென்ம சாபத்தியம் பலம் என்ன தன்னைத்தான் அறிந்து கொள்வதுதான் பலம். தான் நிறைந்தவன் ஆனந்த ஸ்வரூபிங்கிறது அப்ப பலங்கிறது இன்னொன்று கிடையாது, தனியா தானே தான் பலம். பலே சுஸ்மின் அந்த நிலையை அடிப்படையாக சுவாயுஷ்யபிச்ச தன்னுடைய ஆயுசுலையும் பலத்துல லயத்தடைஞ்சான். தன்னுடைய ஆயுசுல பலம் தான் இருக்கும். பான என்ன காதினவா பாதி பஞ்சம், பாதி பஞ்சம்னா பாமலுக்கு 5 எழுத்து 5 ஒவ்வொன்றுக்கும் முதல் எழுத்து 1 2வது எழுத்து 2 பாப்பான 2 அர்த்தம். யார் கஷ்டம்னு சொல்ல யாரா லாங்கிறது 3வது எழுத்து. அப்ப பா லான்னா பாங்கிறது 2 லான்னா 3 இருக்கும். அது அப்ப 23 அர்த்தம். அது அங்கானாம் வாமதோகதி எண்ணிக்கை எழுத்தெல்லாம் தலைவர் சேலாதின சோத்திரம் மாதிரி. அப்ப 32 வயசுன்னு அர்த்தம் இருக்கு. பலேஸ்வஸ்மின் அதுக்கு சிரேஷையும் இருக்கும். இந்த வருஷ கணக்கையும் சொல்லணும். சிரேஷையும் வாஸ்தவத்துல தன்னுடைய ஆத்மஸ்வரூபமே தனக்கு பலம், ஜிம்மசாபத்தி சுஸ்வரூபமே பலம். தன்னத்தை வேற இன்னொன்று இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் பலமாகாது, அது இன்னொரு பரவாயில்ல இருக்கும். தன்னுடைய சுஸ்வரூபமே சகலம் ஆயிட்டு தானே சட்டா ஈஸ்வரம் பிரபஞ்சம் சகலம் ஆத்மஸ்வரூபம் சர்வாத்மாக்கள் எல்லாரும் தன்னுடைய சுஸ்வரூபங்கிற ஒரு அனுபவத்தில் வந்துட்டு தானே அதுதான் பலம். பலம்னா 32 இருக்கும். அது அங்கான வாமதோகத்தின் 21 32. அதே மாதிரி இது அவருடைய ஒரு புண்ணிய ஸ்லோகம்.
அவளுடைய அவதாரத்தை சோகம் நமக்கு அப்படிங்கிற கணக்கு பார்த்தோம்னா அவளுடைய அவதாரத்தை சோகம் இருந்தது கேரள தேசத்துல உற்பத்தியே காலக்கணக்கு வச்சுட்டு அவருடைய பேர வைக்கிறதுன்னு ஒரு திருஷ்டாந்தம் 4 வேலை அப்படி சொன்னேன். இங்க ஆச்சாரியாளுக்கும் அதே மாதிரி காலக்கணக்கு வச்சுருந்தா சங்கரானுக்கு பேர் ஏற்பட்டிருக்கு. சங்கர அவதாரமாக ஆச்சாரிய அவதாரம் பண்ணிருக்கிறதுனால அந்த சங்கரனே தம் பேர் வரும்படியான ஒரு சமயத்துல பிறந்தா தானா தஞ்சரே சுடுவாங்க ஈஸ்வரன் பிறக்கிறதையும் இந்த மாதிரி சமயமா பார்த்து அவதாரம் பண்ணாங்க. என்ன வைசாகம் என்ன 2ஆம் மாசம், சுக்லபட்சம் என்ன 1ஆம் பட்சம் 2-1, அப்புறம் சுக்லபட்சம், அப்புறம் 5வது 2-1-5 தலைகட்டு போகணும் இல்லையா 5-1-2 என்ன யாரா 5 அப்புறம் கான் என்ன கடைசி கா முதல் 1 முதல் பட்சம் 5-1 ரான் என்ன யா 2 5-1-2 சங்கரா என்ன ஆசிரம் அவதாரம் பண்ணி அந்த காலத்தில் அவதாரம் பண்ணி அந்த மாதிரி பேர் வைக்க முடியாது வாழ்க்கை தோண முடியாக லோகத்துக்கு இது வச்சு அதுவும் வருஷத்தில் அவதார காலம் சங்கராங்க பெயரே காலத்தை குறிக்கிறது. ஆச்சாரியாடைய அவதார ஜெயந்தி குறிக்கிறது. சங்கர ஜெயந்தின்னா ஜெயந்தியே சங்கரன் அர்த்தம். ஜெயந்திய விசாரி கிளம்பிச்சமி அப்படின்னு சொல்றதுன்னு அதான் நான் வெளிக்கையா சொல்ற வரத்தான். ஆனா புதுசாக முக்கால்வாசி பேர் கேட்டுப்பா நாங்க இங்கேனும் நான் தான் 50 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால யாரும் கேட்டுப்பா திரும்பி சொன்னதே வேலை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. அதனால சில பேரால் கேட்காம இருப்பாங்க சொல்றேன்னு முதல்ல ஆரம்பிச்சுனது. அதனால அங்க பழையன்னு சொன்னா அவருடைய சித்தி காலத்தை அவதார காலத்தை சங்கரான்னு அது கொடுத்துட்டு அது பலம். இது சங்கரன். அதனால ஆருக்கு சங்கரன் ஈஸ்வரன் இருக்கிறாலும் சங்கரன், விசாக கொடுத்தனால சங்கரன், அவனை நினைச்ச மாத்திரத்தினால நமக்கு எல்லாம் மனசுக்கு சாந்தி உண்டாடுறது. அதனால சங்கரன் எப்பவும் நினைச்ச பொருளாம் சாந்தி உண்டாது. நினைக்கிற பொருள்லாம் சாந்தி உண்டாடுறது. ஒரு புறப்புறம் இருக்கணுமானா அவன் நேரம் இருக்கணும் சரி 2000 வருஷம் கழிச்சும் சரி அவன் எந்த க்ஷணம் நினைக்கிறானோ அப்ப எல்லாம் மனசுக்கு சாந்தி உண்டாச்சுன்னு அதுக்கான பெரிய பாக்கியம் தான். எவ்வளவு பணம் இருந்தாலும் சாந்தி இல்லை, எவ்வளவு பதவி இருந்தாலும் சாந்தி இல்லை, ஏதோ ஒரு குறையாதான் இருக்கு, கஷ்டமா இருக்கு, அது ஏற கஷ்டமா இருக்கு. அதனால சாந்தி இல்லாத ஒரு உலகத்துக்கு மனசுக்கு நினைச்ச உடனே ஒரு ஏதாவது ஒன்று சாந்தி கொடுக்குற சாமான் ஒன்று இருக்குன்னா ஆச்சாரியார் நினைச்சா அந்த சமயத்துல தான் மறந்து போகுது. அது ஒரு க்ஷணம் தான் போகும். அது நினைக்கிற சந்தர்ப்பம் வரணுங்க. அது எப்பவாவது தானாக கிடைக்க வேண்டியிருக்கு. நம்ம ஜெயந்தி உற்சவம் கொண்டாடுறோம், எல்லாரும் உட்காந்துறோம், வேலை மறந்து எல்லாம் வந்து விட்டோம். இப்ப இது வருது, அது சாந்தி உண்டாது. இதே இத்தனை பேர் ஒரு சினிமா பேரை பண்ணிருந்தா இத்தனை பேர் காமம் உண்டாயிடும். இன்னொரு கொல்லிங்கிற உபன்யாசம் கூட கோபம் உண்டாயிடும். கோபத்தை கொடுக்கும் ஒரு உபன்யாசம், இன்னொன்று காமத்தை கொடுக்கும் ஒரு மேல. இதோ தெய்வமா இந்த வருஷம் இன்னைக்கு வந்து உட்காந்து வரும். அது மனசு எல்லாம் மறந்து ஒரு சாந்தி கொடுக்குறது. அதனால சம் கரவதி சங்கரா எந்த இடத்துக்கும் சாந்தி கிடைக்காத வாழ்க்கை ஒரு க்ஷணமாவது சாந்தி கொடுக்க முடியாது. சம் கரவதி சங்கரா गीता नमया विशदैक कला न च किंचन कांचन अस्ति गुरो धृतमेव विधेहि कृपां सहजां भव शंकर देशिक मे शरणं. गीता नमया विशदैक कला ஒரு சாஸ்திரம் கூட தெளிவா நான் தெரிஞ்சுக்கல. எவ்வளவு அர்த்தம் தெரிஞ்சிருந்தாலும் தெளிவா ஒருத்தனுக்கும் ஒரு சாஸ்திரம் கூட அவன் தெரிஞ்சுட்டேன்னு சொல்ல முடியாது. நாம சன்னியாசி கையில பணமும் கிடையாது, அது தீர்மானம். நச்ச கிஞ்சன காஞ்சனம் அஸ்தி குரோ உன்னுடைய கிருபதான் வேணும். விரதமே விதேகி கிருபாம் சகஜாம் பவ சங்கர தேசிக மே சரணம். கீதா நமயா விஷதைக கலா கீதா நமயா விஷதைக கலா நச்ச கிஞ்சன காஞ்சனம் அஸ்தி குரோ நச்ச கிஞ்சன காஞ்சனம் அஸ்தி குரோ விரதமே விதேகி கிருபாம் சகஜாம் விரதமே விதேகி கிருபாம் சகஜாம் பவ சங்கர தேசிக மே சரணம். भव शंकर देशिक मे शरणं. भव शंकर देशिक मे शरणं. भव शंकर देशिक मे शरणं. नमः पार्वती पतये. गोविंद नाम संकीर्तनम्.